தடம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு மாகாணத்துக்கு மோட்டார் வாகன துணை ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படுவார் என்று மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான சேவைகளுக்காக கொழும்புக்கு வராமல் தங்கள் சொந்த மாகாணத்தில் சேவைகளை வழங்குவதை எளிதாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 10 மாவட்டங்களில் பணிகள் ஏற்கனவே ஆன்லைனில் நடைபெற்று வருவதாகவும் எதிர்காலத்தில் மற்ற 15 மாவட்டங்கள் இணைக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட பிறகு 25 மாவட்டங்களிலிருந்தும் தரவுகள் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் பெறப்பட்டு மக்களுக்கு திறமையான சேவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் 25 மாவட்டங்களும் ஆன்லைனில் சேவைகளை வழங்கும் நிலையில் இருக்கும் என்றும் அவர் கூறினார். அதேபோல் எதிர்காலத்தில் மோட்டாரிங் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு மோட்டார் வாகனம் தொடர்பான அனைத்து சேவைகளும் வீட்டிலிருந்தே கிடைக்கும் என்றும் இதற்கு குறுகிய காலம் எடுக்கும் என்றும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். பாடசாலை முடிந்து பேருந்தில் ஏறிச் சென்ற மாணவி திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இவ்வாறு இருந்தவர் ஹெக்கிராவையைச் சேர்ந்த 11 வயது பாடசாலை மாணவி என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பாடசாலை பேருந்து ஊழியர்கள் அவரை ஹெக்கிராவை வைத்தியசாலையில் துரிதமாக அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திருந்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரேத பரிசோதனை நடத்திய போதிலும் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய உடல் பாகங்கள் ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டு சிறுமியின் உடல் பாதுகாவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இதுவரையில் சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை எனில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது. 2025 ஜூன் 3 முதல் 2025 ஆகஸ்ட் 31 வரை தாமதமாக சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிவிப்புகளுக்கு சட்ட விதிகளுக்கு அமைவாக அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதற்கமைய இதுவரை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் அந்த அறிவிப்புகளை விரைவில் தங்கள் நிறுவன தலைவர்களிடம் சமர்ப்பித்து அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய நிர்வாக அபராதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் ஜூன் 30 பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிவிப்புகளை நிறுவன தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறு அவற்றை நிறுவன தலைவர்கள் ஏற்க மறுத்தால் இது தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிய தருமாறும் மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் எம்பிக்களுக்கு ஆஸ்வெசும கொடுப்பனவு வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு நிச்சயம் ரத்து செய்யப்படும். ஓய்வூதியத்தை ரத்து செய்த பின்னர் வாழ்வதற்கு சிரமம் எனில் ஆஸ்வெசுமவுக்கு விண்ணப்பிக்கலாம். அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் அரசியல்வாதிகளின் சுமை மக்களின் தோள்களில் சுமத்தப்படுவது நியாயமற்றது என்றும் எம்பிக்களின் ஓய்வூதியம் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் தனது கட்சி தெரிவித்திருந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்த அமைச்சர், ஓய்வூதியம் ரத்து செய்யப்படுவதால் எந்த எம்பியும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர்கள் வாழ முடியாவிட்டால் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் 2,244,000 சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது 6.6% அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை மாதத்தில் இந்தியாவிலிருந்து 37,128 சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது 18.5% என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 23,475 பேரும், நெதர்லாந்திலிருந்து 15,556 பேரும், சீனாவிலிருந்து 12,982 பேரும், பிரான்சிலிருந்து 11,059 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
அதன்படி 2025 ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரையான காலப்பகுதியில் இலங்கை வந்துள்ள சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை 1,36,08,288 என பதிவாகியுள்ளது. இவர்களில் 2,79,122 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தும் 1,31,377 பேர், ரஷ்யாவிலிருந்தும் 1,15,470 பேர், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் வந்ததாக இலங்கை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை ஹாப்புகம பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் பொதுமகன் ஒருவர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அடையாளம் தெரியாதோர் இருவர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து வீட்டினுள் இருந்த ஒருவரை குறிவைத்து T56 துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் 48 வயதான ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர் பேருந்து உரிமையாளர் மற்றும் வர்த்தகர் எனவும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கருமப்பீடம் ஒன்று இன்று முதல் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும். குறித்த அறிவித்தலை மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க வெளியிட்டுள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டநாயக்க விமான நிலையம் அல்லது அருகில் உள்ள இடங்களிலிருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எனவே வேரகரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் புதிய முறையின் கீழ் வெளிநாட்டினருக்கு இலகுரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலி உறுப்பினர் வழங்கிய தகவலின்படி வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 728 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 21ஆம் தேதி கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இணைந்து செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர். இதன்போது நேரியகுளத்தில் வீடு ஒன்றில் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றினுள் 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கியான ரவைகள், கைத்துப்பாக்கியான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளின் பின்ன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் செட்டிக்குளம், நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 728 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டதுடன் செட்டிக்குளம் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் வயலில் புதைந்து கிடந்த வெடிகுண்டை விளையாட்டுப் பொருள் என நினைத்து சிறுவர்கள் எடுத்தபோது அது வெடிச்சு சிதறியதில் 5 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணம் லக்கி மார்வாட் மாவட்டத்தில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் குறித்த சம்பவத்தில் 12 சிறுவர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தில் காயமடைந்த சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சில சிறுவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை பாகிஸ்தான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.